வெல்கம் டு மீனு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க 94 பேஜ் நம்பரில் இருக்க அந்த சிலபல்ஸ்லாம் குறிப்போம்ல அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அட்வென்ச்சர் அப்படின்னு இருக்கிறத எப்படி பிரிக்கலாம்? ஏடினா அட், விஎன்1 டியூஆர்இச்சர், அட்வென்ச்சர். இதுக்கு டோட்டலாக எத்தனை சிலபல் வருது? 3 சிலபல். அப்புறம் COU கர், RARE கரே, GEOUS கரேஜஸ்னு பிரிக்கலாமா? இதை வந்து எத்தனையாக பிரிக்கலாம்? 1 2 3 சிலபல்ஸ் இதுக்கும். அதே மாதிரி இன்க்ரிடிட்டர், CRIEDI இன்க்ரிடியபிள், அதுக்கு வந்து 4 சிலபலாக பிரிக்கலாம். அப்புறம் நைட்டுங்கிறத வந்து பிரிக்க முடியாது, அதனால் அதுக்கு 1 சிலபல். அப்புறம் ஹெய்லியர்ஸ் அதுக்கு வந்து HAILAR ஹெய்லரை OUSS ஹெய்லரைஸ், அதுக்கு வந்து 4 சிலபல். அப்புறம் EXXCIT MENT எக்ஸைட்மெண்ட் 1 2 3 சிலபலாக பிரிக்கலாம், 3 சிலபல். அப்புறமேட்டுக்கு PAS இன் past tense அதுக்கு வந்து 2 சிலபல் பிரிக்கலாம். அப்புறம் இமேஜின் AGACT இமேஜின் 3 சிலபலாக பிரிக்கலாம். அதே மாதிரி SHEP HERD ஷெப்யார்ட், இதை வந்து 2 சிலபலாக பிரிக்கலாம், 2 சிலபல். அப்புறம் என்டர்டு ENNTERD என்டர்ட், இதுக்கு வந்து 2 சிலபல். அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 94 பார்த்தோமா? இப்போ இது பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிக்டோகிராமர் கொடுத்துருக்காங்க. பிக்டோகிராமரில் கேன் யூ ஜம்ப் ஹையர் தென் திஸ் பில்டிங்? இப்போ வந்து நம்ம வந்து கேன் யூ ஜம்ப் ஹையர் தென் த பில்டிங், நீ இப்போ வந்து இந்த பில்டிங்கில் வந்து ஹையராக குடிப்பியா? அந்த மாதிரி பிக்டோகிராமர் தான் இது. கேட்கறதுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இல்லை, ஒரு சில எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. எஸ், பிகாஸ் திஸ் பில்ட் கேனாட் ஜம்ப், இதை வந்து நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது, ஏறி ஜம்ப் பண்ண முடியாது. பில்ட் கேனாட் ஜம்ப், இந்த பில்டு பண்ணிக்கிற விதத்தில் நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல படிக்கட்டும் இல்லை, எப்படி மேலே ஏறி ஜம்ப் பண்ணுறது, அதனால் இதை வந்து ஜம்ப் பண்ண முடியாதுங்கிறாங்க. which is more important to us, the sun or moon? சன்னுக்கும் மூணுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது? சன் இம்பார்ட்டண்டா இல்லை மூன் இம்பார்ட்டண்டா? த மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்கிறாங்க, த மூன் கிவ்ஸ் அஸ் லைட் அட் நைட். மூன் வந்து லைட் கொடுக்குது, நைட்டில் வந்து லைட் வெளிச்சமாக்குது. வென் வி நீட் இட், அதனால் இது நம்மளுக்கு தேவை. நீடுனா தேவைன்னு அர்த்தம், இது நம்மளுக்கு தேவைப்படுது. பட் இட் சன் கிவ்ஸ் அஸ் லைட் ஒன்லி, சன் வந்து லைட் மட்டும்தான் கொடுக்குது. இன் த டேக்கு மட்டும்தான். வென் வி டோன்ட் நீட் இட், அதனால் சன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுங்கிறாங்க. விச் ஃபிஷ் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ்? எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கிராப் மீன்ஸ் நண்டு, அது கேட்குது. அதுக்கு வந்து ஃபிஷ் சொல்லுது, த ஸ்டார் ஃபிஷ் தான் ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து வாட் கேன் பி ஸ்மார்ட்டர் தென் எ டாக்கிங் பேர்ட்? இது டாக்கிங் பேசுகிற பேர்ட்லேயே எது ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், சிப்ளிங் பி. இந்த பிஏ அதுவே பின்னு சொல்லிக்குது. வாத்து கேட்குறது எது வந்து டாக்கிங் பேர்டு, எந்த பேர்டு வந்து பேசும்னு கேட்குது. பி வந்து பேசுமா? பேசாது தானே, அது ஒரு சவுண்ட் மாதிரி தான் வரும், அது வந்து பேசுறதுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹூஸ் தென் ஃப்ளைட் ஹாஃப் எ வார்ம் இன் யுவர் ஆப்பிள்? உன்னோட ஆப்பிளில் வந்து புழு, வார்ம்னா என்னது? புழு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. செப்டிங் இன் தேர் ஹாஃப் அவுட், அதில் பாதி ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை வந்து செப்டினா கட் பண்ணி செப்பரேட் பண்ணுற மாதிரி,
தனியாக எடுத்து வச்சுட்டு ஆஃப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அவுட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 98. இதில் வந்து அக்ராஸ் வேர்டு டவுன்வேர்ட்ஸ் அக்ராஸ் டவுன் அப்படின்னு 2 விதமாக கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அக்ராஸில் ஃபர்ஸ்ட் ஒன், த டெசர்ட் ஆர் டேஷ் பிளேஸ் இந்த எர்த்தில் வந்து டெசர்ட் எந்த மாதிரி பிளேஸாக இருக்குது? ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேஸ். எக்ஸாமில் கேட்கும் போது இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ட்ரைன்னு கொடுத்துருவாங்க, டிஆர்ஒய் ட்ரைன்னு கொடுத்துருவாங்க. நாம் வந்து ட்ரையஸ்ட் எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல லார்ஜ்னு கொடுத்துருவாங்க, லார்ஜஸ்ட்னு எழுதணும். அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வரும். எல்லாமேக்கும் அப்படி தான் கேட்பாங்க. டெசர்ட் வந்து ரொம்ப ட்ரையஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கா, டிஆர்ஐஇஎஸ்டி. அக்ராஸ்னா இப்படின்னு அர்த்தம், டவுன்னா இங்கேருந்து கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் வந்து செகண்ட் கொஷின், த ஓல்டஸ்ட் மேன் எவர் ஹூஸ் ஏஜ் பிட்வீன் வெரிஃபை த ஜம்மு அண்ட் காஷ்மீர். டேஷ்மேன்னா ஓல்டஸ்ட் மேன். செகண்ட் OLDEST ஓல்டஸ்ட் டவுன். அப்புறமேட்டுக்கு தேர்ட், ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ரஷ்யா வந்து என்ன கண்ட்ரி? இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி வந்து வெட்டிகன் சிட்டி. அதோட லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து உலகத்துலேயே வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா. லார்ஜஸ்ட் எத்தனாவது இருக்குது? தேர்டாக இருக்குது லார்ஜஸ்ட். எழுதியாச்சா? அதே மாதிரி ஃபிஃப்த்தா வெட்டிகன் சிட்டி இஸ் த ஸ்மாலஸ்ட். ஃபிஃப்த்துக்கு வந்து வெட்டிகன் சிட்டி. ஃபிஃப்த்து எங்கே இருக்குதா? இங்கே ஸ்மாலஸ்ட். அப்புறம் ஃபோர்த்து நான் சொல்ல தானே, அதுக்கு வந்து கோல்டஸ்ட். மெர்க்குரி வந்து ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட். மெர்க்குரிக்கு வந்து கோல்டஸ்ட் பிளானட், அது வந்து ஃபோர்த்தாக இருக்குது. ஃபோர்த்துக்கு கோல்டஸ்ட். அப்புறம் சிக்ஸ்த் வந்து டைமண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்? ஹார்டஸ்ட் மெட்டீரியல். சிக்ஸ்த்துக்கு வந்து ஹார்டஸ்ட். அதே மாதிரி சீட்டா வந்து ஃபாஸ்ட், உலகத்துலேயே வேகமாக ஒரு அனிமல்னா சீட்டா. அப்புறம் ஃபோர்த்து கோல்டஸ்ட் காண்டினென்ட். அண்டார்டிகா வந்து ஒரு கோல்டஸ்ட் ஐஸ்லேண்ட் மாதிரி. அப்புறமேட்டுக்கு த எலிஃபண்ட் இஸ் த ஃபோர்த் த எலிஃபண்ட் இஸ் த டேஷ் அனிமல் இன் த வேர்ல்டு. ஹெவியஸ்ட். எலிஃபண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குமா? அப்புறம் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இன் டேஷ் மவுண்டைன் இன் த வேர்ல்டு. உலகத்துலேயே மிகப்பெரிய மவுண்டைன் எதுனா ஹையஸ்ட் மவுண்டைன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க மவுண்ட் எவரெஸ்ட். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹையஸ்ட். எத்தனாவதாக இருக்குது? 8th இருக்குது ஹையஸ்ட். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.